எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பல ஆக்ட்ரஸ் மற்றும் ஆக்டரோடைய பயோகிராஃபி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 90s ஃபிலிம் ஆக்டர் ஸ்ரீஜா அவர்களோட பயோகிராஃபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழில் இவங்க ரொம்ப கம்மியாக தான் மூவிஸ் நடிச்சிருக்காங்க. ஆனால் மலையாளத்தில் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தமிழில் கொஞ்சம் மூவி பண்ணியிருந்தாலும் அது செட்டிலான ஒரு நல்ல கேரக்டரில் எடுத்து மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஜா அவர்கள் அவங்களோட கெரியரில் பீக்கில் இருக்கும் போதே சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு விலகிட்டாங்க. ஆக்டிங் கரியர் மற்றும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி திருவனந்தபுரம் கேரளாவில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேர் ஸ்ரீதரன் மற்றும் அம்மா பேர் உஷா. ரெண்டு பேருமே கேரளாவை சேர்ந்த ட்ராமா கம்பெனியில் சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே நிறைய ட்ராமாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஜா அவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பொண்ணு அப்படின்ற காரணத்தினால சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் மேலே இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இவங்க அம்மா அப்பா மூலமாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சைல்டு ஆர்டிஸ்ட்டாக 1982ஆம் ஆண்டு நிதி மூவியில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மை மாத புரையில் போன்ற படங்கள் குழந்தை நட்சத்திரமாக இவங்க நடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க அவங்களோட 11ஆவது வயசுலேயே ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சினிமாவிலேயே தான் வளர்ந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அக்கா தங்கை அப்படின்ற ஸ்மால் ரோல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஹீரோயினியாகவே இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. சாணக்கியன், டாக்டர் பசுபதி, இந்திரஜாலம், சாம்பியன்ஸ் போன்ற மலையாள படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழில் 1990ஆம் ஆண்டு மௌனம் சம்மதம் அப்படின்ற படத்தில் விஜயலட்சுமி அப்படின்ற கேரக்டரில் இவங்க நடிச்சிருக்காங்க. அது மூலியமாக தான் இவங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு அறிமுகமாக ஆனாங்க. இந்த படத்தில் மம்முட்டி அவர்கள், சரத்குமார் அவர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் அவர்களுக்கு மனைவி அப்படின்ற விஜயலட்சுமி கேரக்டரில் தான் ஸ்ரீஜா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் ஃபுல்லாக விஜயலட்சுமி அப்படின்ற கேரக்டர் சுற்றி தான் அந்த மூவியே ரொட்டேட் ஆகும்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மெயின் ரோலில் தான் நடிச்சிருக்காங்க. அந்த மூவி அந்த டைமில் ஒரு பெரிய ஹிட்டுன்னே சொல்லலாம். ஸ்ரீஜா அவர்கள் பொதுவாகவே அழகாக க்யூட்டாக இருப்பாங்களாம். அவங்களோட ஐஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குமாம். அதனாலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சேரன் பாண்டியன், எம்ஜிஆர் நகரில், தையல்காரன் போன்ற தமிழ் படங்கள் நடிச்சிருக்காங்க. முதல் குரல், தங்கப்பாப்பா, புருஷனை கைக்குள் போட்டுக்கணும் அப்படின்ற படங்களும் நடிச்சிருக்காங்க. 1994ஆம் ஆண்டு செவ்வந்தி அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டையே தந்திருக்கு. அவங்களோட கெரியரில் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா என் ராஜாங்கம் அப்படின்ற படத்தை 1994ஆம் ஆண்டு இவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷனில் இதிகாச கதைகள் போன்ற டிவி தொடர்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட கெரியரில் கமல்ஹாசன், மம்முட்டி அவங்களுக்கெல்லாம் சிஸ்டராக நடிச்சிருக்காங்க. சரத்குமார் அவர்களுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் மோகன்லால் மற்றும் முகேஷ் அவர்களுக்கு பேர் பண்ணி மிகப்பெரிய நடிகர்களுக்கோடலாம் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க பேசிக்காக ரொம்ப சைலண்ட்டான பர்சனாம். அதனால் சினிமா பர்சன்ஸ் கூட யார் கூடயுமே டச்சில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே அவங்க வரலைன்னே சொல்லலாம். செவ்வந்தி படம் 1993ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதில் அவங்களுக்கு பேராக நடித்த சந்தன பாண்டியன் அப்படின்றவங்கள பார்த்தோன்னே ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சிருச்சாம். ஆனால் உடனே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலையாம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பழகி அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி 1993ஆம் ஆண்டே இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் செவ்வந்தி படம் 1994ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம், அதாவது என் ராஜாங்கம் 1994 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் லைஃப் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பக்கமே அவங்க வரலேன்னே சொல்லலாம். அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே விலகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு மற்றும் ஒரு பையன் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு மொத்தம் 2 பசங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பற்றி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபர்தராக நிறைய செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்க மறக்காமல் ஹேமாஸ் வேர்ல்ட் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.